வெல்கம் டு அக்ஷயன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க நூல்கோல் சாம்பாருங்க. டர்னிப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நூல்கோல் சாம்பார். இது எப்படின்னு செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 3 நூல்கோல் எடுத்துக்கிட்டோங்க. நூல்கோல் வந்து யூஸ்வலாக எல்லா சீசன்லேயும் கிடைக்காதுங்க. கிடைக்கிறப்போ இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயங்க, ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. முழு வெங்காயமாகவும் போட்டுக்கலாங்க, இல்லை 1 2 அரிஞ்சிக்கலாங்க. நான் முழு வெங்காயமாக போட்டுட்டேன். முழு வெங்காயமாக போடும்போது குழம்புல நல்லா மொட்டு மொட்டாக நல்லா தெரியுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளியை 2 தக்காளியை வந்து அரிஞ்சு வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கி வரும்போது இந்த நூல்கோல் இருக்கு இல்லைங்களா, அதை க்யூபாக கட் பண்ணிக்கலாங்க. க்யூபாக கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோடு போட்டு அதையும் ஒரு பெரட்டி விடலாங்க. யூஸ்வலாக வந்து நூல்கோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும். ஆனால் நம்ம குக்கரில் வச்சு இந்த சாம்பார் வைக்கும்போது ரொம்ப கொல கொலன்னு வெந்துடுங்க. டேஸ்ட்டு வந்து அந்தளவு இருக்காது. அதனால் வந்து நம்ம ஓப்பனாகவே இது வேக வைக்கலாங்க. அதோடு சேர்த்துங்க அதுக்கு தகுந்த உப்பு, அப்புறம் வந்து மஞ்சத்தூளுங்க, அப்புறம் வந்து சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டி விடலாங்க. வந்து இதுக்கு காரத்துக்கு வந்து சாம்பார் தூள் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க. ஏன்னா பச்சை மிளகாவுக்கும் உண்டான வாசம் இருக்குங்க. அதோடு சேர்ந்து இந்த சாம்பார் இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்குங்க. காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தக்குனது தாங்க. பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகா போட்டுட்டேங்க. நல்லா கீனி போட்டுக்கிட்டேன். விதைய எடுத்து போடலாங்க. போட்டுட்டு அந்த ஆக்சுவலி நூல்கோல் நல்லா வேகணுங்க. அதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி சிம்மில் வைக்கும்போது நல்லா கொதித்து வரட்டுங்க. தளப்பலன்னு கொதிக்கணுங்க. கொதிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நூல்கோல் வந்து வெந்துடுங்க. வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப வணக்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவு வெங்காயம் தக்காளி வணங்கினா தான் இப்போ நூல்கோல் வணங்கும்போது சேர்ந்து ஒன்றா வருங்க. அப்போ தான் வந்து தனித்தனியாக வந்து வெங்காயம் தெரியுங்க. இல்லைன்னா கொல கொலன்னு ஆகி போயிடும். அதில் இந்த வெந்த நூல்கோலைங்க எடுத்து சாம்பார் வேக வச்சுருக்கோங்க. சாம்பார் வந்து மஞ்சத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கோங்க. அதில் எடுத்து ஊற்றிங்க. இதை தேவையான புளி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. ஆக்சுவலி டிஃபனுக்குன்னா புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாங்க. லஞ்சுக்குன்னா கொஞ்சம் புளி சேர்த்தி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்துங்க கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டுங்க, கடுகு கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பு நெய்யில் தாளித்து இது கடைசியாக போடும்போது அந்த மணம் அப்படியே இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாங்க. இட்லி நல்லா சாஃப்டான இட்லிக்கு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குங்க. இது ஆக்சுவலி இந்த நூல்கோல் வந்துங்க டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லிங்க. அவங்க வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லைங்க. அவங்களுக்கு வந்து இது எவ்வளோ சாப்பிட்டாலும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. அதனால் வந்து இந்த நூல்கோல் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.